வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூக் பிராண்டோட ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் போட்டிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூக் பட்ஸ் BTG2 அப்படிங்கிற இயர்பட்ஸ் தான். இந்த இயர்பட்ஸோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கேம் விளாட்றவங்களுக்குனே உருவாக்கப்பட்டது. இதில் அப்படி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்பட்ஸ் கேமர்ஸ்க்கு அப்படி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் 60 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோ லேட்டன்சி மோட்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்ருக்கீங்க, அப்போ நீங்கள் நார்மலான இயர்பட்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சப்போஸ் கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் 2 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு காது கேட்கும். ஆனால் இதில் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் உட்காந்து உங்கள் இயர்பட்ஸை காதில் மாட்டி நீங்கள் கேம் விளாண்டாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த கேமும் சரி கேமில் வர சவுண்டு உங்கள் இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் 60 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்கனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 மோடு கொடுத்துருக்காங்க, மியூசிக் மோட் அப்புறம் கேமிங் மோடு. நீங்கள் ரைட் இயர்பட்ஸை ஒரு மூணு தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட்லேருந்து மியூசிக் மோடு மாறும். திரும்ப ஒரு 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் மோட்லேருந்து கேமிங் மோடு மாறும். இந்த மாதிரி நீங்கள் மோடும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் கால் குவாலிட்டி ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மைக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது ஒரு மைக் சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி இன்னொரு மைக் மூலமாக உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டை கொடுக்கும், சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் ENC அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆயிரும். நீங்கள் கால் பேசும்போது சுற்றி நடக்க சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, இல்லை நல்ல கூட்ட நெரிசலான இடத்துலேருந்து கால் பேசுகிறீங்க, இல்லைன்னா பைக்கில் போயிட்டுருக்கே போது நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா பைக்கில் போகும்போது அந்த விண்டு காற்றடிக்கிற சவுண்டு உங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு கொஞ்சம் கூட கேட்காது. அவ்வளோ கிறிஸ்டல் கிளியர் உங்கள் வாய்ஸை மட்டும் ஆப்போனண்ட்டு கிறிஸ்டல் கிளியராக கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸில் போனீங்கனாலும் சரி, ட்ரெயினில் போனீங்கனாலும் சரி, அந்த கூட்ட நெரிசலில் வர சத்தம் எதுவுமே ஆப்போனண்ட்டு கேட்காத மாதிரி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கொடுக்குற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆடியோ குவாலிட்டி அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டைட்டானியம் டிரைவர் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, இது 13mm ஓரளவு பெரிய டிரைவர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் டீப் பேஸும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13mm டிரைவர் கொடுத்துருக்கனால நீங்கள் வெறும் பாதி சவுண்டு வச்சாலே போதும், பேஸ் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். வோக்கல்ஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இதோட சவுண்டு ரொம்பவே ஹை சென்சிட்டிவாகவும் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை காதில் மாட்டி நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டியான மூவி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சினிமேட்டிக் எஃபெக்டாக சரௌண்டிங்காக இருக்கட்டும், வோக்கல்ஸ் ட்ரிபிள்ஸ் எல்லாமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈக்குவலைசர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 20 விதமான ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சவுண்டு வேணுமோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரம், அதாவது 48 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸை மட்டும் கால் எடுத்து பாட்டு கட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 7 மணி நேரம் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் மாடலாக தான் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா 180 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் ஸ்டாண்ட் பை டைம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் 3லேருந்து 4 தடவை வரைக்கும் நீங்கள் இயர்பட்ஸை வச்சு சார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சார்ஜிங் கேஸில். இந்த சார்ஜிங் கேஸோட டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவே நல்லா ஸ்போர்ட்டி லுக்காக LED லைட் க்ரீன் கலரில் மாற்றி நல்லா பார்க்கவே நல்லா ஷீல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் இருக்கும். அதே சார்ஜிங் கேஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த சார்ஜிங் கேஸ் மைக்ரோ USB கிடையாது, டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்பிக்கும் டைப் சிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்பி பார்த்தீங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் தான் நீங்கள் மாட்ட முடியும். சப்போஸ் நீங்கள் நைட் டைம்லலாம் சார்ஜ் போடும்போது பார்த்து சார்ஜரை மாட்டணும். ஏன்னா நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்பி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சியில் அந்த ஒரு பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு சார்ஜரை மாட்டினாலும் ஈஸியாக மாட்டிடலாம். இப்போ வர எல்லா இயர்பட்ஸாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லா கேஜெட்டுமே டைப் சி தான் வருது. ஏன்னா இதான் மக்களும் விரும்புகிறாங்க.
அப்புறம் உள்ளே ஓப்பன் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் வந்து ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் வந்து ஓரளவு நல்ல ஹைட்டாக கொடுத்துருக்கனால பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக லுக்காகவும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மான் கொம்பு மாதிரி ஒரு டிசைன் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ டிசைன் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா டாப்லையும் கீழேயும் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து IPX4 ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லைனா ஹெல்மெட்குள்ளே மாட்டிட்டு சைக்கிளிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வேர்வை தண்ணி வரும். அந்த வேர்வை தண்ணி பட்டாலும் அந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் பீச்சில் விளாண்டுட்ருக்கீங்க, அந்த மாதிரி டைமில் லேசாக மழை பெஞ்சால் கூட எதுவுமே ஆகாது. ஆனால் ரொம்ப தண்ணி ஆழமாக கட்டிக்கிற இடத்துக்குள்ள போட்டிங்கனாலோ, இல்லைனா பைப்பு தண்ணியில் கழுவினாலோ கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயர்பட்ஸோட டிசைனை பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அந்த சிலிக்கான் டிப் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். நீங்கள் காதில் மாட்டி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. நீங்கள் ஜம்ப் பண்ணலாம், குதிக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதை விட்டு கீழே விழாது. ஆனால் அந்த இயர்பட்ஸில் வந்து நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டியான சவுண்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டணும். நீங்கள் மாற்றி மாட்டி ஏதாவது பெரிய சின்ன காதை வச்சுட்டு பெரிய சைஸை நீங்கள் எடுத்து மாட்டிங்க அப்படின்னா ஒழுங்கான பியூர் அவுட்புட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே மிஸ் ஆகும். சார்ஜிங்கோட வெயிட்டை பற்றி பார்ப்போம். சார்ஜிங்கோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 42 கிராம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள இயர்பட்ஸ் மட்டும் என்ன வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 கிராம் கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா 2மே டச் கண்ட்ரோல் தான், பட்டன் டைப் கிடையாது. டச் கண்ட்ரோல்னாலும் ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலாக கொடுத்துருக்கனால நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல் மூலமாக சப்போஸ் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதாவது கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரைட் இயர்பட்ஸில் 3 தடவை டச் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோடு ஆக்டிவேட் ஆகும். அதிலேருந்து 3 தடவை திரும்ப டச் பண்ணிங்க அப்படின்னா மியூசிக் மோடு ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் இந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது உள்ள டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கை சுற்றி இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புக்லெட்ஸ் ஒரு வாரண்டி கடையெல்லாம் கூடவே கொடுப்பாங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.